கடகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து தசையோ புத்தியோ நடத்தும் காலத்தில் அவஸ்தப்படக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் சனி திசை வந்தோடனே சனி அவருக்கு திரிசூன்யாதிபதி கடகத்தில் உட்கார்ந்து திசை நடத்துகிறது. 10 திசை 4வது திசை, அது சனியோட திசை. மேஷ லக்னத்துக்கு ஆகாதவன் சனி. ஒருத்தரை உதாசீனப்படுத்துறதும் ஜென்ம கர்மா தான். நீங்க யாரெல்லாம் உதாசீனப்படுத்திருக்கீங்களோ அவங்கள இன்னைக்கு வந்து உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்களோ அவர்கள்லாம் நன்மையை செய்வாங்க. இதுதான் நம்மளுடைய ஊழ்வினை கர்மா. அப்ப காலமும் நேரமும் கிரகங்களுமே நம்மளை வழி நடத்துகிறது. அப்போ அவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் அங்கே நம்ம ராமானுஜருடைய உடல் அங்கே பதப்படுத்தப்பட்டு தவக்கோலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை பண்டித் விஜய் அவர்கள் தான் இருக்காரு. பொதுவாகவே இவருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே வைரலான ஒருவர். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோன் நம்பர் சொன்னீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தை அச்சு பிசுறாமல் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு நபர். ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு ஜோதிடர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆக்சுவலி உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னாலே எனக்குள்ளாரியே நிறைய ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வருது. லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய பேர் சொன்னப்பவே என்னை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கிளியராக சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நான் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து கடனை வந்து கொடுக்குறாங்க. யாராச்சும் வந்து கடன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் பணத்தை கொடுக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனையை விட பணத்தை வாங்கும் போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பணத்தை வாங்க முடிய மாட்டேங்குது. கொடுத்த கடனை வாங்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதனால வருது, எதுக்காக வருது? இது வந்து நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க. இதுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அவங்களுடைய பெயர்களே காரணமாக அமைகிறது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் சமீபத்தில் நான் பார்த்த ஜாதகம், அவர் பேரு நாகேந்திரன். அவர் என்ன பண்றாருன்னா, ரெங்கசாமின்னு ஒருத்தட்ட கடனை கொடுத்துட்றாரு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பேரும் செட் ஆகாதவங்க கிட்ட கொடுத்தாலே பிரச்சனைகள். ஆமா, ரெங்கசாமிங்கிறவர்கிட்ட பணத்தை கொடுத்து போடுறாரு. அது ஆன்லைன்ல பாக்குறோம். ஏதோ பணம் போய் லாக் ஆயிருக்கா, இந்த திசைக்கும் இந்த புத்திக்கும் எங்கேயோ பணம் போய் லாக் ஆயிருக்கும். ராகு திசையில ராகு புத்தியை ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த யாராவது ரெங்கசாமி இப்படி பேர் கொண்ட ஆளுகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா அப்படின்னு கேட்டா, கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட் சார். எனக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணி எனக்கு பிசினஸ் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு வாங்கினார். வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எந்த வித ஆதாரம் இல்லாம கேஷா கொடுத்தேன். அவரு ஆனா பணம் வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது சொல்யூஷன் அதுதான் வந்து. அப்ப அவருடைய பேர் வந்து என்ன பேரு, நாகேந்திரன்கிற பேர். இந்த நாகேந்திரன் நாகம் அப்படின்னாலே முதல் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. உங்க வீட்டுல யாராவது திருவாதிரையில இருக்காங்களான்னு? திருவாதிரை நட்சத்திரம் யாராவது இருக்காங்க? எங்கள் ஒய்ஃபே திருவாதிரை சார்ங்கிறார். சரி, இது அவங்க அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்கலான்னு. ஆமாம் சார், அவங்க அக்கௌண்ட்ல வந்து எடுத்தோம். இவருடைய பேர் நாகேந்திரன். இவர் பணம் கொடுத்துட்டு ஏமாந்த ஒரு பேரை அவர் சொல்லலை. வீட்டில் யாராவது திருவாதிரை இருக்காங்களான்னு. ஆமாம் சார், எங்கள் ஒய்ஃப் திருவாதிரை சார். ஒரு முக்கு திரும்ப இடத்துல குடியிருக்கீங்களா? ஆமாம், முக்கு திரும்ப இடத்துல குடியிருக்கிறோம். டெட்டெண்டு முட்டுச்சந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்களான்னு. ஆமாம் சார், அங்கே தான் இருக்கேன். சரி, கடை வாங்கினவர் ஏதாவது சுடுகாடு பக்கத்தில் குடியிருக்காரான்னு. ஆமாம் சார், கடை வாங்கினவர் சுடுகாடு பக்கத்தில் தான் குடியிருக்காரு. அவர் ஏதாவது தெலுங்கு பேசுவாரான்னு. சார், நானும் தெலுங்கு பேசுவேன், அவரும் தெலுங்கு. ஏதாவது வண்ணாரப்பேட்டை இந்த பகுதி ஏதாவது வருதா சென்னையில்? அவர் சென்னையிலேருந்து பார்க்குறாரு ஆன்லைனில். ஆமாம், வண்ணாரப்பேட்டை தான் சார் வருது. வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையா வரேன். ஆமாம், பழைய வண்ணாரப்பேட்டை சார். ட்ரேடிங் பண்ணுறேன்னு வாங்கி கடைசி சிக்கலாக ஏமாந்து போயிட்டேன் சார் அப்படிங்கிறார். இது எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு. சார், நீங்கள் பேர் நாகேந்திரன், நான் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆகாத பெயர்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாஜி, வெங்கடேஷ், மகாவிஷ்ணு, விஷ்ணு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி, இந்த மாதிரி ரெங்கசாமி, ரெங்கராஜு, ரெங்கநாயகி, இந்த பேர்கள் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் சார்னு. சார், எங்கள் அத்தை பேர் ரெங்கநாயகி, பெரிய சொத்து கேஸ் நடக்குது. அடுத்தடுத்தா அவரை சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ இந்த திருவோண நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாகம் எது அப்படின்னா திருவாதிரை. அஸ்வினி வந்து வால் தான், ராகுங்கிறது தலை. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அதுக்கு 8வது வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மகரம். மிதுனத்துக்கு மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, துலாம் 5, விருச்சிகம் 6, தனுசு 7, மகரம் 8. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம். அதுக்கு 2ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. அப்போ இந்த சந்திரன் போய் எங்கே பலப்படுவார்? திருவோணத்தில் தான் பலப்படுவார்.
அப்போ 2க்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது, 2க்கு 7 லக்கணப்படி அந்த அந்த பேருக்கு அது 8. அப்போ அவங்ககிட்ட பணம் கொடுத்தா வாங்குறது கஷ்டம். அவங்ககிட்ட பணம் கொடுத்தாச்சுன்னா வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ அதுக்கு சில பரிகாரங்களை சொல்லி இந்த காலகட்டங்களில் இதை போய் செய்யுங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுப்பாரு. தவணை தவணையத்தை வாங்க முடியும், அவர்கிட்ட பல்காலாம் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள்லாம் சொல்லி விட்டு வந்தேன். அப்போ அவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் அங்கே நம்ம ராமானுஜருடைய உடல் அங்கே பதப்படுத்தப்பட்டு தவக்கோலத்தில் இருக்கார். அங்கே போய் அவரை பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. என்ன காரணத்துக்காக அவரை வந்து வழிபடணும்? இந்த லக்கணத்துக்கு அது 8, இந்த பேருக்கு அது 8வது பேர். 8ஆம் இடங்கிறது இறப்பு, மரணம்னு அர்த்தம். ஓகே. ஸோ அவர் இறந்தவர்னு அர்த்தம். அவர் இறந்தும் உயிர் வாழக்கூடியவர் தான். உங்களுக்கு வந்து அதில் மாந்தி அவருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தில், ஆமாம் மாந்தி அவருக்கு அங்கே இருந்தது. அப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு போயிட்டு அவர் சொல்லி அதுக்கான முயற்சி செய்யுங்க சார், பணம் கிடைக்கும். ஆனால் பணம் வந்துடும், லேட்டாக வரும். அப்போ ஒரு பேருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொருத்தருடைய எதிராளியுடைய பேருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. பிரபஞ்சம் தொடர்பு இல்லாமல் யாரும் யாரோடையும் பேச முடியாது, யார்கிட்டையும் பழகவும் முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து திருவண்ணாமலையா தாயி? திருவண்ணாமலை தான். சரி. அப்போ என் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் வலுத்தா தான் நான் உங்ககிட்ட பேச முடியும். செவ்வாய் சூரியன் வலுக்காத நபர்கள், செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் குறைவான நபர்கள் போவாங்க திருவண்ணாமலை. அதை விரும்பி போக மாட்டாங்க. நான் தொடர்ந்து பல காலம் போயிருக்கேன் திருவண்ணாமலை. கொஞ்சம் நெஞ்ச நாட்கள் போனதில்லை. திருவண்ணாமலையில ரொம்ப நாள் இருந்திருக்கேன். என் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் வலுத்திருக்கும். இப்போ நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் வந்து ஏதாச்சும் நட்சத்திர தொடர்புகள் இல்லாமல் வராது. இது தொடர்பு இல்லாமல் வராது. இது வந்து இப்போ வலசரவாக்கமா? இது ஆமாம், இது வலசரவாக்கம். வலசரவாக்கத்துக்கும் எனக்கு சம்மந்தம்லாம் நான் உள்ள வர முடியாது. என் ஜாதகத்துக்கும் வலசரவாக்கத்துக்கும் தொடர்பு இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கிட்ட போறோம் அப்படின்னாலும், ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னாலும், ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்னாலும் எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு நட்சத்திர தொடர்புகள் இருந்துட்டே 100% தொடர்புல இருக்கும். தொடர்புல இல்லாம இருக்காது. இப்ப எனக்கு வந்து தனுசுல உட்கார்ந்த குரு தசை. தனுசு தான் வலசரவாக்கம், தனுசு தான் ராமாபுரம், தனுசு தான் உங்களுக்கு விருகம்பாக்கத்துக்கும் அதான் வரும். தனுசு மண்டலம் விருகம்பாக்கத்துல ஒரு சில பகுதி கன்னிக்கும் போகும், ஒரு சில பகுதி தனுசுக்குள்ள வரும். இதே வலசரவாக்கத்துல நான் ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன். அவங்க திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. யாரோ கூப்பிடுறாங்க போறாங்க. நான் சினிமா அதிகம் பார்க்கறது இல்லை. நான் பார்த்த படங்கள்லாம் பாலு மகேந்திரா, பாலச்சந்திர ஐயா, அந்த காலகட்டம். அவங்க ஆர்டிஸ்ட்டுங்கிறதே 2வது தான் தெரியும். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, ஆனால் அவங்க வீடியோஸில் பார்த்துருக்கோம், சினிமாவில் ஏதாவது டிவியில எல்லாம் பார்த்துருக்கோம். முகத்தோற்றம் மறந்துடும் இல்லையா ஏஜ் ஆகும்போது. அவங்க ஒரு கலைத்துறையில் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் நடித்தவங்க, சங்கர் ஐயாவோட படத்துலலாம் நடித்தவங்க அவங்க. ஆனால் அவங்கள எனக்கு தோணலை எனக்கு. ஏன்னா நம்ம வந்து சினிமா பார்க்குற பழக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு காலத்தில் தேட்டர் தான் உட்காந்துருந்தது. இன்னைக்கு அதுக்கு டைம் கிடையாது. ஒரு 15-20 வருஷமா அதுக்கான இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. 20 வருஷத்துக்கு மேலே நான் இந்த 20 வருஷத்தில் ஒரு 4-5 படம் வேணால் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு அவங்க நமக்கு யாருன்னே தெரியாமல் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கீங்களான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நான் வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிறாங்க அவங்க. அப்போ எனக்கு தெரியாமல் தான் நான் போகிறேன். எனக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு போகிறேன். அது அவங்க சேனல், நமக்கு தெரியாது. அப்போ அதுவும் வலசரவாக்கம் தான், இதுவும் வலசரவாக்கம் தான். ஸோ இப்படி நம்ம ஜாதக தொடர்பு இல்லாமல் வராது. இப்போ ராஜேஷ் ஐயா என்னை இன்டர்வியூ எடுத்ததும் ராமாபுரம் தான், அவரோட வீட்டில். தனுசு தான் ராமருடைய வீடு. எங்கே போனாலும் நம்ம ஜாதக தொடர்பு இல்லாமல் போக முடியாது, எங்கே போனாலும். அப்போ அந்த பேர்கள் அந்த பேரை வந்து இயக்குகிறது. அப்போ இது முன் ஜென்மத்தில் இவர் வாங்கி அவர் ஏமாத்திருக்காரு. இந்த ஜென்மத்தில் அவர் வாங்கி இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் வட்டி கட்டி சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பணம் அவருக்கு வரணுங்கிறது அமைவு. இவர் என்கிட்ட கடையை கொடுத்தாரு. அப்போ அந்த தண்டனை அணிவிக்கிறார், அவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? நம்ம என்ன செஞ்சோமோ அதான் வரும். ஓகே. இப்போ ஒருத்தர் நார்மலா இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, போயிட்டு இருக்காங்க ஸ்மூத்தா. ஆனா திடீர்னு அவங்க யோசிச்சே பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் வந்து மனுஷங்களுக்கு வருது இல்லையா? இது எதனால வருது? இது அவங்களுடைய தசாபுத்தியின் காரணத்தின் அடிப்படையில் வருது. தசாபுத்தி, 2வது டிரான்சிட். ஒரு சில குருநாதர்கள் வந்து தசாபுத்தியை பார்க்க மாட்டாங்க, டிரான்சிட்டை வச்சு சொல்லுவாங்க. நான் டிரான்சிட்டையும் ஒத்துக்குவேன், தசாபுத்தியும் ஒத்துக்குவேன். ஸோ தசாபுத்தியின் அடிப்படையில் அவங்களுக்கு பொருளாதார இழப்பு, அந்த பிரச்சனைகளை அந்த காலகட்டங்களில் சந்திக்கிறாங்க. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் வந்து மேஷ லக்னம், இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு பார்த்த ஜாதகம். அவர் வந்து மலேசியாவில் பெரிய லெவலில் தொழில் செய்தவர். மலேசியாவில் பெரிய லெவலில், மலேசியா இந்தோனேஷியாவில் ஆயில் பிஸ்னஸ் பண்ணவர். அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம். பிறந்தது சித்திர நட்சத்திரம். பிறக்கும்போது செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, அடுத்து குரு திசை. குரு திசையில் பெரிய கோடீஸ்வரர், மலேசியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் அந்த அளவுக்கு கீழே விழுவோம்னு. கிட்டத்தட்ட ஒரு 500 crores மேலே இழந்தவர் மலேசியாவில். மலேசியா இந்தோனேஷியாவில் பாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணவர்.
மலேசியா சிட்டிசன். ஸோ அவர் இந்திய பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறார். முடிச்சுட்டு இப்போ இந்தியாவில் வந்து இருக்கார். அவங்க குழந்தைங்களாம் மலேசியா சிட்டிசன்ஸ். அவர் இந்தியாவிலையும் படித்தவர். ஈரோடு பகுதியை சார்ந்தவர். பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி ஏமாற்றப்பட்டு, கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியாமல் இப்படி கழுத்து பிடியில் இருக்கார். எல்லாம் போச்சு. மலேசியாவில் எந்த சொத்தும் இல்லை. ஒரே ஒரு பிளாட் மட்டும் இருக்கு போல இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்கு. இப்போ ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த இடத்த விற்று அதில் தான் ஏதாவது முதலீடு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கார். நான் வாங்கினோன்னே ஐயா தொழில் செஞ்சு விரைய பெரிய லாஸை சந்திச்சிங்களா? மலேசியாவில் இந்த ஏரியாவில் இருந்தீங்களா? ஷா ஆலமில் இருந்தீங்களா? ஷா ஆலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருந்தீங்களா? அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவில் தொழில் செஞ்சீங்களா? பூஜை பொருள் கம்பெனி ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறாரு போல இருக்கு. காலண்டர் கம்பெனி ஏதோ பண்ணுறாரு போல இருக்கு. ஓகே. அவர் சொல்லி இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்க, அவர் வாஸ்துலாம் கொஞ்சம் பார்ப்பார் போல இருக்கு. இவர்கிட்ட பாருங்கன்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் என்னை பார்த்துருக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வெயிட்டிங்கில் இருந்து ஜாதகம் பார்த்துருக்குறாரு. இன்னைக்கு காலையில் இடையில எனக்கு 1 மாதம் சர்ஜரி பண்ணி, எனக்கு சர்ஜரி பண்ணதுனால நான் கொஞ்சம் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அப்பாயின்மெண்ட்ஸை குறைச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து பெயின் கில்லர் வந்து தூக்கத்தை கொண்டு வந்துடும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த ஜாதகத்துக்கும் ஏன் ஜாதகத்துக்கு சம்மந்தம் இருக்கணும். அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் மிகப்பெரிய லாஸை சந்திக்கிறார். சனி திசை வந்த உடனே சனி அவருக்கு திரிசூன்யாதிபதி கடகத்தில் உட்கார்ந்து திசை நடத்துகிறது. 10 திசை, 4வது திசை, அது சனியோட திசை. மேச லக்னத்துக்கு ஆகாதவன் சனி. லக்னத்திலே குரு, மேசத்திலே குரு சூரியனை பார்த்த ஜாதகம் 2 சுக்கிரனும் அவருக்கு சிம்மத்தில் இருக்கும். குரு திசை காலகட்டங்களில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். சனி திசை எப்போ வந்தது? 2012. 2012க்கு அப்புறம் பூரா சரிவு. மேச லக்னத்துக்கு சனி திசை வரவே கூடாது. அந்த சனி சுயசாரம் பெற்று உட்காந்துருச்சு. அதுவும் கடக வீட்டில். கடகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசையோ புத்தியோ நடத்தும் காலத்தில் அவஸ்தப்படக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் சந்திப்பார்கள். புரியுதா? ஏன்னா கடகத்துல ஆகாத 3 நட்சத்திரம் இருக்கு. உலகத்துக்கு ஆகாத நட்சத்திரம் 3 இருக்கு. அதுல புனர்பூச நட்சத்திரம் வந்துடும், பூச நட்சத்திரம் வந்துடும், புதனோட நட்சத்திரம் 6 நட்சத்திரம், காலபுருஷனுக்கு பாதகாதிபதி சனியோட நட்சத்திரம், காலபுருஷனுக்கு பாக்கிய 12 குருவோட நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 3 6 நட்சத்திரம் அங்கதான் வந்துடும். இந்த கடக வீடு நீர் வீடுகள்ல பூரா அந்த நட்சத்திரம் இருக்கும். கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ இந்த வீடுகளில் அதில் கடக வீடு தான் அவஸ்தப்படக்கூடிய வீடு. ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் அங்கே நீசமாவான். காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் நீசமாவான். சந்திரன் அங்கே பலப்படுவான். அப்போ கூட்டாளியால் தொழில் செஞ்சு அவங்க இஸ்லாமியரான்னு கேட்டு அவரோட பிரச்சனையாகி மக்கள் பிரச்சனையை சந்திச்சதா இந்தோனேஷியாவில் சிஐபிஎம்னு ஒரு பேங்க் இருக்கு. ஸோ அந்த பேங்க்ல திவாலாச்சா? இத்தனையும் கேட்டிருக்கு. அப்போ காலமும் நேரமும் கிரகங்களுமே நம்மளை வழி நடத்துகிறது. அப்போ அவருக்கு நடக்கிற தசை முதல்ல நடந்தது குரு தசை. 16 வருஷம் டாப் போஸ்ட், டாப் லெவல். ஓகே. அதுக்கப்புறம் சனி திசை வந்தாலும் சரி. அப்போ அவங்க தசாபுத்தி மாறும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுது. இப்போ அவர் ப்ராப்பர்ட்டி விற்க முடியாம இருக்காரு. அந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நடப்பு ராகு புத்தி, சனி திசைகள் ராகு புத்தி. ராகு விருச்சிகத்துல உட்காந்து புத்தி நடத்திட்டு இருக்கு. லக்கணப்படி 8ல் உட்காந்து நடத்துது. ராகு வாங்கின சாரம் ஆயிலிய நட்சத்திரம். அந்த ஜாதகம் 74ல் பிறந்த ஜாதகம். வாங்கினோடனே ராகு 8ஆம் இடத்துல உட்காந்து ராகு 6 சாரம் வாங்கி பெரும் கடன் பிரச்சனை டக்குன்னு அடிச்சு இதான் மேட்ரு. என்ன விஷயம் சொல்லுங்க? ஆமா சார், இதான் சார். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சரி இது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, இவங்களுக்கு ராகுகேது மிட் பாயிண்ட்ல சூரியனும் சுக்கிரனும் சிக்கிருச்சு. சூரிய ராஜகிரகம். அப்ப சூரிய ராஜகிரகம் விருச்சிகத்துல உட்காந்து ராகு ரிவர்ஸ்ல விருச்சிகம் 1, துலாம் 2, கன்னி 3, சிம்மம் 4000. அதுக்கு நேரம் ஆப்போசிட் கேது எங்க ரிஷபத்துல நின்னுட்டுவாங்க. ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4. மேச லக்னத்துக்கு 2 சுக்கிரன், மேச லக்னத்துக்கு 5 சூரியன், எல்லாமே ராகுகேது மிட் பாயிண்ட்ல. அப்ப 2ங்கிற பணம், பொருளாதாரம், பூர்வீக சொத்து 100 ஏக்கர் இருக்கு, விற்க முடியல. பக்கத்துல ஒரு ரெட்டியார் சொத்து இருக்கான்னு கேட்டேன். சார் ஊர் பேரை ரெட்டியா வெட்டிங்க. சரி, ஏதாவது தாத்தையங்கார் பேட்டையா? ஆமாங்க, தாத்தையங்கார் பேட்டை. ஊர் பேரை ரெட்டியார் சொத்து. நான் கேட்டேன் ரெட்டியார் நிலம் இருக்கான்னு. ஊர் பேரை ரெட்டியார் வெட்டிங்க, தாத்தையங்கார் பேட்டைக்கு பக்கத்துல இருக்குங்க. சோ இப்படி இருக்கிறதுனால அந்த நிலம் விற்கிறதுலயும் சில கஷ்டங்கள் ஏற்படும். இந்த இடங்கள்லாம் அவங்களை சுத்தி இருக்குமா? ஓகே. இப்போ நீங்க சிலர் உங்ககிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பேசிட முடியாது. சில பேரை பார்த்தா பேசணும்னு தோணும், சில பேர் பார்த்தா கடுப்பா இருக்கும். உண்டா இல்லையா? ஒரு படத்துல கூட கவுண்டமணி செந்தில் ஜோக் இருக்குல்ல, முன்ஜென்ம பகையா இருக்குமோ அப்படின்னாங்க. பகையாவது புகையாதுன்னு சொல்லுவாரா இல்லையா கவுண்டமணி? அது மாதிரி ஒருத்தரை பேசுறதுக்கும் முன்ஜென்ம கர்மா தான், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதும் முன்ஜென்ம கர்மா தான், ஒருத்தரை உதாசீனப்படுத்துறதும் முன்ஜென்ம கர்மா தான். நீங்க யாரெல்லாம் உதாசீனப்படுத்திருக்கீங்களோ அவங்களாம் இன்னைக்கு வந்து உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்களோ அவர்கள்லாம் நன்மையை செய்வார்கள். இதுதான் நம்மளுடைய ஊழ்வினை கர்மா. நம்மளுடைய நிழல் ராகுகேதுங்கிற நிழல். நீங்க எங்க போனாலும் உங்க நிழல் உங்களை விட்டு போகாது. அதுதான் நம்மளுடைய கர்மா.
இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.